ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஆராதனை வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அவரது முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை ஒருபோதும் நம்முடைய முகங்களை வெட்கப்படும்படி விடமாட்டார். ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு போயிருந்தாலும் அந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருகிறார். இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தருகிற தேவனா இருக்கிறார். அவர் முகத்தை பார்க்க பார்க்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதையில கர்த்தராகிய தேவன் உங்களை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய தேவன் உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். உதிக்கிற உங்கள் ஒளிநடத்துக்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள், ஜாதிகள் கடந்து வருவார்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நாம் சந்தோஷமா இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போமாக. உமது முகம் நோக்கி பார்த்தவர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். உடைந்த பாத்திரம் என்று அவர் உங்களை புறமே தள்ளுவதில்லை. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமயமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியில் அவரை ரட்சிக்கிறார். நொறுக்கப்பட்ட உங்கள் இதயத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றுகிறார். ஆரோக்கிய வரப்பண்ணி காயங்களை ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். மனித செய்களால் நீங்கள் உள்ள முடைந்து போனிருக்கிறோம். நான் யாரை நம்பிக்கொண்டிருந்தேன், இன்றைக்கு அவர்களாலே எனக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, அவர்களே எனக்கு எதிரிகளாய் மாறிப்போனார்கள் என்று கலங்கி உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உடைந்து போன உள்ளத்தின் என்னிடத்துல கொடு, நான் அந்த இருதயத்தை சீர்படுத்துவேன், நான் இருதயத்தை சரிப்படுத்துவேன், அந்த இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுப்பா, அந்த உடைந்து போன இருதயத்தை நான் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உடைந்து போன உங்கள் இதயத்தை சரி செய்து ஒரு டேமேஜும் இல்லாதபடி அவர் உங்களை முற்றிலுமாய் குணமாக்குற தேவனா இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், நீங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், கணவனாலேயோ மனைவியாலேயோ நம்பினவர்களாலேயோ உறவுகளாலேயோ சொந்த குடும்பத்தினால கூட கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே கர்த்தர் இந்த கைவிடப்பட்ட நிலைமையை பார்க்கிறார். நீங்கள் தனியாக இரவு நேரத்தில் அழுது கொண்டிருக்கிற அந்த நிலைமையை பார்க்கிறார். அவர் உங்களை புறம்பே தள்ளாத தேவன், அவர் உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன். யார் உங்களை விட்டு மறந்து போயிருந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை. கர்த்தாவே, உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் நீங்க சொல்லும் பொழுது அவர் உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார். நான் உனக்கு இருக்கிறேன் மகளே, நான் உனக்கா இருக்கிறேன் மகளே. உன்னை உயர்த்தும்படியாக, உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, இந்த அவமானத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, இந்த நெருக்கத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கும்படியாக நான் உன்னோடு கூட வருகிறேன். தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பான். நீ அனுபவத்தை கொண்டிருக்கிற துன்பமுடைய சேதப்படுத்தாது. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ துன்பத்தினூடாய் போனார்கள், அக்கினி நடுவாய் போனாலும் அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லையே. அதே போல துன்பம் உன்னை சேதப்படுத்தாது. அதற்கு பதிலாக துன்பம் உனக்கு ஒரு ஹானரை கொண்டு வருகிறது. இந்த துன்பம் உனக்கு ஒரு மகிமையை கொண்டு வருகிறது. அது சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமொழியை கொடுக்கிறது. இன்றைக்கு நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றி காலங்காலமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
எத்தனையோ முறை அது நம்மளை ஒரு ஆச்சரியத்துக்குள்ளாய் தள்ளி கொண்டிருக்கிறது. அதே தேவன் இந்த இப்போது போய் கொண்டிருக்கிற பாதைகள், உங்கள் துன்பத்தில் இந்த துன்பங்கள் உங்களை அமர்த்து விடுவதற்காக அல்ல. அதற்கு பின்னாடி ஒரு மகிமை இருக்கிறது பிள்ளைகளே. அதற்கு பின்னாடி ஒரு கணம் இருக்கிறது. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. என்று துக்கம் மாறும் என்று நீங்க கண்ணீரோடு கூட இருக்கிறீர்கள். ஆண்டவரை கர்த்தர் துக்கங்களுக்கு முடிவு உண்டாக்கி உங்க நம்பிக்கை அவர் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறது அவனை கடவுளிருக்கிறார். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. எசு மகாராஜா எங்கள் நெசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எசு மகாராஜா எங்கள் நெசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. எசு மகாராஜா எங்கள் நெசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எசு மகாராஜா எங்கள் நெசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். நம்ம திக்கற்ற பிள்ளைகளின் வேதனை அறிந்து உதவிடுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க திக்கற்ற ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே சகாயம், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி என் பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லையே அப்படி நீங்க சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நானே உன் பிள்ளைகளுக்கு தகப்பன். உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை சீரும் சிறப்புமாய் நடத்தி கொடுப்பேன். உன் பிள்ளைகளை மேன்மையாய் வைப்பேன். தாய் தகப்பன் இருந்து பண்ணுகிற பிள்ளைகளுடைய மேரேஜோட உன்னுடைய பிள்ளைகளுடைய மேரேஜ் பெரிய அளவில் இருக்கும், சிறப்பாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா நீ என்னை நம்பி வந்து விட்டாய் மகளே, நீ என்னோட பாதத்தை நோக்கி நீ ஓடி வருகிறாய் மகளே, நீ நிச்சயமாகவே நீயும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் இந்த வேலையில் ஆறுதல் படுத்துகிறார், உள்ளங்களை ஆறுதல் படுத்துகிறார், உதவுகிறார். உங்கள் வேதனை நீங்கள் சுகமாயிரு, இந்த கஷ்டத்தையெல்லாம் நான் மாத்துறேன், இன்னைக்கே மாத்துறேன்னு சொல்றாரு. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம், நன்றி கர்த்தா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம்
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒருபோதும் அவமானம் அடைவதில்லை. துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் வாவில் என் நேரமும். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒருபோதும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒருபோதும் அவமானம் அடைவதில்லை. அவர் நல்லவர், இனிமையானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் பழகுவதற்கு இனிமையானவர். உங்களுடைய ஐக்கியத்திற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை சிநேகிதர் என்றேன் என்கிறார். சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். சிநேகிதர் எல்லா நேரத்திலையும் சிநேகிப்பான். இன்பத்துல, துன்பத்துல, கஷ்டத்துல, வியாதியில் எல்லா நேரத்திலையும் சிநேகிப்பான். அப்படிப்பட்ட அன்பான சிநேகிதர் இயேசு கிறிஸ்து. இந்த அன்பின் சிநேகிதன் பழகுவதற்கு இனிமையானவர். அவர் உங்களோடு பழக அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஐக்கியத்தை அவர் விரும்புகிற தேவன், தேவாதி தேவன். நம்முடைய ஐக்கியத்தை விரும்புகிற தேவன். நீங்க அவரோடு கூட பேசுங்கள். நேரம் எடுத்து அவருடைய பாதத்தை பிடித்து நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். இடைவிடாமல் அவரோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்க வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். You have to completely depend on God. ஒரு குழந்தையை போல, ஒரு குழந்தை எப்படி பேரண்ட்ஸுடைய ஒரு இது இல்லாமல் அந்த குழந்தையால் ஒன்றுமே பண்ண முடியாது. சைல்டு இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் த பேரண்ட்ஸ். அதே போல் நம்மளும் கர்த்தரை முழுமையாய் நம்பும் பொழுது, உங்களை முழுசாக நம்புகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் முற்றிலுமாய் நம்மளுடைய நம்பிக்கையை பார்க்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிறார். கஷ்டங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு வந்த துன்பங்கள் அடுக்கடுக்கான துன்பங்கள், சொந்த குமாரனால துரத்தப்பட்ட அனுபவங்கள், எல்லா இடத்துலையும் தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார் இளைப்பாறுதல் இல்லாமல். ஆனால் அதன் மத்தியில் தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை குறித்த கர்த்தருடைய சித்தம் நீங்கள் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதை, நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் நல்லவர்ப்பா. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தவறு பண்ண மாட்டீங்க. ஒருவேளை என்னுடைய பார்வைக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சாலும் நீங்கள் எல்லாத்தையுமே நன்மையாகவே முடிவு பண்ணுவீர். ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது. 1 2 இல்லை, எவ்ரிதிங், ஒவ்வொன்றும் நன்மையாகவே முடியும். முடிகிற எண்டு பார்த்து நன்மையாகவே முடியும். சோர்ந்து போகாமல் கர்த்தரை நாம் பாடி தொடர்ந்து நம்ம ஆராதிப்போமாக. நீங்கள் நல்லவர்ப்பான்னு சொல்கிறப்ப கர்த்தருடைய கிருபை உங்களை அரவணைத்துக் கொள்கிறது. அவர் தம்முடைய மகிமையினால் உங்களை நிரப்புகிறார். திரும்ப இந்த பாடல் வரிகளை பாடி நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். நல்லவர், இனியவர், என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர், இனியவர், என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒருபோதும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் வர கண்ணீரை துடைத்து நம்முடைய ஜனத்திலிருந்தே பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கப்படுகிற தேவனா இருக்கிறார். உங்கள் முகங்கள் இருக்கிற கண்ணீரை துடைத்து உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். நிந்தையை நீக்கி போடுகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். நீங்க என்னென்ன தேவைகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தராகிய தேவன் அற்புதத்தை செய்கிறார். நீங்க நல்லவருப்பா, நீங்க நல்லவர்னு சொல்லிட்டீங்கனாலே போதும். உங்க கிருபை என்றும் உள்ளதப்பா. இந்த சூழ்நிலையில உங்க கிருபை என் மேல இருக்குதுப்பா நீங்க சொல்லி நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நிச்சயமாவே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். நன்றி கர்த்தாவே, உமக்கே மகிமையப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. அப்பா அந்த வேலையில சுவாமி உண்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில் கலந்து கொண்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நன்மைகளால் நிரப்புங்க. ஒவ்வொருவரும் என்னென்ன காரியத்துக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எதிர்பார்த்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் உங்கள் சந்தோஷத்தினால சமாதானத்தினால் நிரப்புகிறாக. பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய சகல கிருபையும் உங்களுடைய பிள்ளைகள் மேலே பெருகட்டும் அப்பா. அற்புதமான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you all. God bless you all.